அடிக்கடி நான் ஒரு விஷயத்தை எங்களுடைய வீட்டுல திட்டுவேன். அது என்ன காரியம்னா, குப்பை தொட்டியை அடிக்கடி நான் போய் பார்ப்பேன். குப்பை தொட்டியில எதுக்கு குப்பை தொட்டியை நான் பாக்குறேன்னா, அதுல உணவு இருக்குதா இல்லையான்னு பார்ப்பேன். உணவு, ஃபுட். எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்காது, உணவை குப்பையில போடுவது சுத்தமா பிடிக்காது. எங்களுடைய வீட்டுல பழசாக்கவும் கூடாது. பழசாக்குறது வந்துட்டு ஆக்காம அந்த உணவை குப்பை தொட்டியில போடாம இருக்கணும்னு பார்ப்பேன். நான் திருமணம் ஆனதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு சின்ன வழக்கம் மாறிச்சு. இந்த உணவு அடிக்கடி அதிகமாக குப்பை தொட்டியில கொட்டப்பட்டுச்சு. அதை நான் மாற்றணும் அப்படின்னு நினைச்சேன். ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ். இதை நீங்களும் கேட்டுக்கொண்டு இருந்தீங்களா? இந்த காரியத்தை செய்யுங்க. நம்முடைய குப்பை தொட்டியில காலையில குப்பம்மா வருவாங்க இல்லையா, குப்பைன்னு வருவாங்க, பெல் அடிச்சுட்டு வருவாங்க இல்லையா, இல்லைன்னா ஸ்பீக்கர் போடுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறாங்க குப்பையை. நீங்கள் குப்பையை கொட்டுவதற்கு முன்பதாக உங்க குப்பை தொட்டியில உணவு இருக்கான்னு பாருங்க. நீங்க உணவு இருக்குன்னா நீங்க கடவுளை பகைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த உணவு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொட்டுகிறீங்க, வீணடிக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனை பகைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வீட்டை கிடையாது, தேவனைய பகைக்கிறீங்க. என் அருமை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஏன்னா நீங்க தான் வீட்டுக்கு அதிகாரி. என் தாயே, என் சகோதரியே, நீங்க தான் உங்க வீட்டுக்கு அதிகாரி. சமையல் அறைக்கு அதிகாரியே நீங்க தான். உங்களுடைய குப்பை தொட்டியில உணவு இருக்கக்கூடாது. உணவு இருந்தால் அது நீங்கள் முதலிலே தேவனை கடவுளை படைக்கிறீங்க, இந்த உலகத்தை படைத்த கடவுளை. ரெண்டாவது, உங்களுடைய கணவனுடைய உழைப்பை ஏளனம் செய்றீங்கன்னு அர்த்தம். உங்க கணவனுடைய உழைப்பை நீங்க ஏளனம் செய்றீங்க. என் அருமை பிள்ளைகளே, சகோதரர்களே, சாப்பிடுவாங்க. இவ்வளவு தட்டுல ஆசத்தி, இவ்வளவு பெரிய தட்டு எடுத்துக்குவாங்க, அப்படியே குவிச்சுக்குவாங்க. சாப்பாடு கண்ணாசை பொறுக்காம குவிச்சுக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அந்த குவிச்சதுல பாதி கூட சாப்பிட மாட்டாங்க, மீதி சாப்பிட முடியாது, அப்படியே எடுத்துட்டு போய் கொட்டுவாங்க. நீ ஒரு விவசாயியை பகைக்கிற. அந்த விவசாயி கண்ணீர் விட்டு கடவுள் இடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த உழைப்பை பகைக்கிற.